ரஷ்யர்களான நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா தான் இருக்கோம். அதுவும் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட இந்த உக்ரைன் பிரச்சனைய பேசி தீர்க்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறது போல டிமித்ரி பெஸ்கோ அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான செர்கி லாவ்ரோவ் அவர்கள், ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்டர்வியூ கொடுக்கும்போது பல விஷயங்கள், உள்நாட்டை பத்தி பல விஷயங்கள் சொல்லிக்கிறாரு. அமெரிக்கா பத்தி, உக்ரைனை பத்தி, யூரோப் பத்தி. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நாங்க புத்தபெஸ்ட் சமிட், அதாவது ஹங்கேரியோட கேபிட்டல், ஸோ அங்க ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த சமிட்டுக்கு நாங்க ரெடி. ஸோ இந்த சமிட் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியில நடக்கும் அப்படிங்கிறதால அவர் தரப்பு வந்து எதிர்பார்க்கப்படுறதா சொல்றாரு. ஸோ அமைதி அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கும் ஹங்கேரியில இருந்து ஏற்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல உக்ரைனை பத்தி அவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த வருஷத்துல மட்டுமே ரஷ்யர்களான நாங்க உக்ரைனோட வீரர்களோட உடல்கள் 9,000 உடல்களை நாங்க உக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம். உக்ரைனை தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா உக்ரைனோட வீரர்கள் எங்களுக்கு இறந்த ரஷ்யர்களோட உடல்கள் அப்படிங்கிறது 143 தான் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து ஹைலைட் பண்ணி காட்டாரு. ஸோ இறப்பு விகிதம் இதுல இருந்து எப்படி தெரியுது அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதுல உக்ரைனோட மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓப்பனா தெரியும். ஸோ அதுல எப்படி ஒரு வருஷத்துக்கே 143 உடல்களை தான் கொடுத்துக்கிறாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி பாப்போம், ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் அவங்க கொடுக்கலாங்களான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஈரோப்போடையும் நாங்க பேச தயார். எப்போ இந்த ரஷ்யாவுக்கு எதிரான மனப்பான்மை உக்ரைன் ஈரோப்புக்கு போகுதோ அப்ப நாங்க ஈரோப்போட பேசுறதுக்கும் தயார். அது மட்டும் இல்லாம ஈரோப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஓப்பனா தெரியுது, ஒரு பெரிய போருக்கு எகெயின்ஸ்டா, எங்களோட போருக்கு எகெயின்ஸ்டா ஈரோப் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல லாவ்ரோவோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கு இல்லையா? ஸோ இதை குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் G7 மீட்டிங் நடக்குது இல்லையா, அங்க உக்ரைனோட கான்ஃபிளிக்டை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை பேசி இருக்கிறதா அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலான்னு G7 மீட்டிங்ல G7ஓட நட்பு நாடுகளோட பேசிக்கிறாங்க. இதுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரும் போயிருக்கிறாங்க. அங்க ஆண்ட்ரூ ஷேபா அவர்களோட நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்களும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம நாட்டுல ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரெட் ஃபோர்ட்ல நடந்த வெடிகுண்டு வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உலகத்துல பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல இந்த G7 மீட்டிங்ல இந்த அமைதிக்கான பேச்சுகளும் அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் ஒரு சைடு வந்திருந்தாலும், இந்த பின்லாந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட உதவியோட, அவங்களோட எஸ்கார்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா FA-18C அந்த விமானத்தை தூக்கிட்டு வந்து எஸ்கார்ட் பண்ணி அமெரிக்காவோட B-52 பாம்பரை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பார்டர் பகுதி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜொயின் போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்குன்னா பாம்பர் டாஸ்க் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ரெடியா இருக்கு, யூரோப்ல நேட்டோவோட ட்ரூப்ஸ், அமெரிக்காவோட படைகள் நேட்டோவோட இணைஞ்சு, யூரோப்பியன் யூனியனோட இணைஞ்சு எப்படி ரெடியா இருக்கு அப்படிங்கிறதோட சோதனை பண்ணிக்கிறாங்க. இது பிரிட்டிஷ் டைப்பூன் ஜட்டு வந்து பண்ணா பார்ட்டிசிபேட் பண்ணிக்குது. இது எஸ்தோனியா, பால்டிக் சி, பின்லாந்து. ஸோ இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜொயின் விட்டு விளையாடி இருக்கிறாங்க. இது ஒரு எஸ்கலேஷன். ரஷ்யா பக்கத்துல செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பக்கத்துல எல்லாம் இது போல வண்டி விட்டு விளையாடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கான எஸ்கலேஷன் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷனோட உச்சகட்டம். அது மட்டும் இல்லாம இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தை செய்யறதே கம்ப்ளீட்டா ஹால்ட் பண்ணிட்டாங்களாம். இது போல விஷயங்கள் ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தேவையில்லைதான், தேவதூதரான அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களே பேசிக்கிறார் இல்லையா, அப்புறம் எதுக்கு உக்ரைன் தேவையில்லாம பேசிட்டு அப்படிங்கிற சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படி என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இது போல விஷயங்கள்லாம் ஒண்ணு எஸ்கலேட் ஆகிறதுக்கான செய்திகளும் வருது, டீஎஸ்கலேட் ஆன செய்திகளும் வருது. என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானோட அரசாங்கமே, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு MP, ஸோ அவர் தரப்புல என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஜப்பான் தான் முடிவெடுக்கணும், ரஷ்யாவோட எந்த உறவு வச்சுக்கலாம் வேணாம் அப்படிங்கலாம் சுதந்திரமா நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும், அதான் அமெரிக்காவோட ஆளுமை இல்லாம நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல ஃபுகுஷிமா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நொபுகி ஃபுகுஷிமா அவர்கள், ஸோ அவர் தப்பு பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு.
நேட்டோ நாடுகள், அமெரிக்காவோட அலைஸ் அவங்களோட முடிவுகள் இப்ப மாறுபாடா இருந்துட்டு இருக்கு. இதுல ரொமேனியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து நாங்க த்ரெட்டா பாக்குறோம். செக்யூரிட்டி த்ரெட்டா பாக்குறோம். பிரைமரி செக்யூரிட்டி த்ரெட். இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மால்டோவாக்கு அடுத்த ஒரு த்ரெட்டா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை இப்போ ரொமேனியா பாக்குறாங்க. இவங்க ரஷ்யாவை த்ரெட்டா பார்த்துட்டாலே இவங்க ரஷ்யாவுக்கு ஒரு த்ரெட்டு தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி செய்யறாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசா மாடிஃபை பண்ணணும்னு ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணிக்கிறாங்க. 2025லேருந்து 2030க்குள்ள நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிற ரொமேனியாவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவை எதிரியா பார்க்க போறாங்களா, நண்பனா பார்க்க போறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் ரொமேனியா. ஸோ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சில நாடுகள் எகெயின்ஸ்டாவும் இருக்காங்க, சில நாடுகள் ஆதரவாகவும் இருக்காங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்கு. இப்ப இதுல உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது சொல்ல போனா எல்லா நாடுகள் லாத்தியோ சொன்னாங்க இல்லையா, ட்ரோன் சூப்பர் பவர். இப்போ உக்ரைன் சொல்லிங்க நாங்க ட்ரோனோட சூப்பர் பவரா மாறிட்டோம் அப்படிங்கிறது இல்லை. எல்லாரும் ஆளாளுக்கு சூப்பர் பவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கணும்னு பாக்குறாங்க. இதுல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பவர், ட்ரோன் சூப்பர் பவர் நாங்க தான். ஏன்னா எங்களுக்கு வேணுங்கிற தேவைகளை நாங்க பூர்த்தி செஞ்சுக்கிறோம். களத்துல முன்களத்துல தேவைப்படக்கூடிய ட்ரோன்களை நாங்களே செஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அதோட பிரசன்ஸ், அந்த ட்ரோன்கள் உலகம் பூரா கிடைக்கிறதுக்கு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கிடைக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் உக்ரைனோட கம்பெனி. அது மட்டும் இல்லாம 4 மில்லியன் ட்ரோன்கள் உருவாக்குறோங்க. வேரியஸ் டைப்ல வந்து ஒரு வருஷத்துக்கு நாங்க உருவாக்குறோம். அதிகப்படியான ட்ரோன்கள் இருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. இத்தனை நாளா ட்ரோனே இல்ல, அது வேணும் காசு வேணும்னாங்க. என்னடானா 4 பில்லியன் ட்ரோன்கள்ங்கிறாங்க. என்ன ஊழல் கை வச்சதுனால கொஞ்சம் ஏதாவது எஸ்கூஸ்கா நடக்குதா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதே உக்ரைனோட மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யன் ஃபெடரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க அபிஷியலா எஸ்டாப்ளிஷே பண்ணிட்டாங்க. அன்மேன்டு சிஸ்டம் ட்ரூப்ஸ்ன்னு ஒரு கமாண்டே வந்து பாத்தீங்கன்னா தனியா உருவாக்கிட்டாங்க. அதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணி, அதுக்கான லீடர்ஷிப் அப்பாயிண்ட் பண்ணி, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிமெண்ட்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல வந்திருக்கு. ஸோ அதல்லவா சூப்பர் பவர், இல்லை இதல்லவா சூப்பர் பவர் அப்படிங்கிறது போல ஃபைட்ல அனலிஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல விஷயங்கள் இருக்கு. அடுத்தது களத்துல வந்துட்டோம் அப்படின்னா அதிகமா ட்ரோன்கள் செய்யறாங்க இல்லையா. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்களோட ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்ரோஸ்க்கு சுத்தி வர வச்சு சரவுண்ட் பண்ணாங்க. அடுத்தது இந்த டொனஸ்க் பகுதி, அதுவும் 6ஆம் தேதி நவம்பர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. பிக்கப் ட்ரக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதிகமான மோட்டார்ஸை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணக்கூடிய வேலைகள் இறங்கி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளை நாங்க செய்வோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு கை கொடுக்குது, என்ன நடக்க போகுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களோட நண்பன், உற்ற நண்பன், ஒரு தோழர், ஜெலன்ஸ்கி அவர்களோட பார்ட்னரா இருந்தார். இந்த கபர்தால் 95 அந்த கம்பெனியோட பார்ட்னரா இருந்தவர் அவர் இந்த முன்னிச் அவர்கள். அவர் எப்படி தப்பிச்சு போகலாம், இது பார்டர் கார்டு செக்யூரிட்டி சர்வீஸோட குறைபாடு, கவனக்குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு அவங்க தெளிவா சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க, அவர் போகும்போது நாங்கெல்லாம் பார்த்தோம், எல்லாம் விசாரிச்சுதான் அனுப்புனோம், லீகலா தான் போனாரு, எல்லாம் டாக்குமெண்ட் இருக்குது, எல்லாம் ப்ரூஃப் ஆதாரம் இருக்குதுங்க, இல்லைன்னா நாங்க ஏன் விட போறோம், நாங்களும் தெளிவா தான் இருந்தோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு மிக பெரும் அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்துது. இதுல உக்ரைனோட மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி ஹரியான்ஜிக் அவர்கள், இந்த இமேஜ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெசிக்னேஷன் பண்ணிக்கிறேங்க, நானு ஏகப்பட்ட ஊழல் நடந்துக்குது நம்ம கேபினெட்ல, ஸோ அதனால நான் கொஞ்சம் ரெசிக்னேஷன் பண்ணிக்கிறேங்க அப்படிங்களா அவங்க தரப்பு இந்த ரெசிக்னேஷன் ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ மிக பெரும் அளவுல மூட்டை கட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் சிலர் தப்புல இருந்தாலும், அது சும்மா விதண்டாவாதமா பேசுறது அப்படிங்கிறது போல சிலர் தப்பு இந்த கருத்துக்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் மூட்டை கட்டுறாங்களா இல்லை எப்படி, என்ன ஏது, நாட்டத்திற்கும் சீர்திருத்துறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் மட்டும் இல்ல, ஒண்ணு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிய முடிய பல இடங்களையும் பிரச்சனை பெருசாகும் அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஒண்ணு, இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல ஷெல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுவும் புதன்கிழமை அதாவது 12ஆம் தேதியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேஷுவாலிட்டிஸ பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. முதல்ல இஸ்ரேலோட ட்ரோன்கள் இன்சனரை குண்ட கொண்டு போய் ஃபாரஸ்ட் பகுதியில போட்டுக்கிறாங்க. லெபனானோட தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஷஹீக்கின் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அதோட தெற்கு பகுதியில போட்டிருக்காங்க. கேஷுவாலிட்டிஸ பத்தி தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க இஸ்ரேல். அவங்க ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னன்னா நம்ம சைடுல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் திரும்பி ஒன்று நடந்திருக்கு ரெட் ஃபோர்ட்ல. இது போல உலகம் முழுவதும் அடுத்தது இந்த கம்போடியா தாய்லாந்து தாய்வான்னே வருது மன்னிச்சிருங்க தாய்லாந்து. ஸோ தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் கம்போடியன் சிவிலியன் வாழும் பகுதிகளை தாக்குதல் பண்ணிட்டாங்க. அங்க இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் திருப்பி ரோலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிரச்சனைகள் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற அச்சங்கள் பல அனலிஸ்ட்குள்ளேயும் இருக்கு. குளோபல் கான்ஃபிளிக்ட் அட் அவர் டோர் ஸ்டெப் அப்படிங்கிற பலரும் சொல்றாங்க இல்லையா? ஸோ அது இதுதானா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.